பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்திரபியம் நமோ நமக. ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த அற்புதமான வேளையில் கருணைக்கடல் கருணாமூர்த்தி ஜெகன் புகழும் ஜெகத்குரு 68வது பீடாதிபதி இந்த மண்ணை மக்களை காக்க வந்த மகாபுருஷருடைய நல்ல நல்ல செய்திகளை, இதயத்திற்கு இதம் தரக்கூடிய விஷயங்களை நாம் கண்டும் கேட்டும் பார்த்தும் படித்தும் உணர்ந்ததையும் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்றைய தினம், அடுத்த சில தினங்களில் எங்கு பார்த்தாலும் காவி உடை, கருப்பு உடை, கழுத்தில் மணி மாலை அணிந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை நாடு முழுக்க நாம் பார்க்கலாம். ஆனால் ஸ்ரீமடத்திற்குள் வந்த ஐயப்ப பக்தர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை வாருங்கள் சன்னியாசிகளே என்று சொல்லி மடத்தில் இருப்பவர்களை திகைத்த வைத்த செய்தியை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்வது ரொம்ப மகோ உன்னதமான செய்தி. ஐயப்ப பக்தர்கள் மீது அளவு கடந்த பிரியம் பெரியவாளுக்கு உண்டு. ஏன்? இந்த வழிபாட்டினுடைய தொடக்கமே மாதா பிதா குரு தெய்வம். கோவில் கட்டுவது, குளம் வெட்டுவது, காசி ராமேஸ்வரம் போவது, கோதானத்தை விட தாய் தந்தையை மதிக்கணும், குருமாரை இதயத்துல வச்சுக்கணும். அதை சொல்லித்தரக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு. அம்மா அப்பாட்ட மாலை போட்டுக்கலாம், இல்ல குருசாமி துணை கொண்டு போவா. அதனால இந்த ஐயப்ப பக்தர்களை ரொம்ப பிடிக்கும். ஐயப்ப சுவாமிக்கு நெய்யபிஷேகம் பண்றோம். யார்? பெரியவா சொல்றா. இதெல்லாம் பிரிகின்ற ஒன்றிலிருந்து எடுத்து பிரியாததை பண்றோம். இந்த உடம்பு உயிர் பிரிஞ்சிடும். பால் இருக்கு, அடுப்புல வைக்கிறோம், பயன்பாட்டுக்கு பிறகு காய்ச்சி ஓரமா வச்சிடறோம், ராத்திரி உரக்கூத்துறோம், அது மோர் ஆறுது. மோருக்கு அடுத்த நாள் தயிர் ஆயிடுது. தயிர்ல மத்து போட்டு கிடைச்சா திருப்பி மோர் ஆயிடுது. ஆனா இந்த தயிருக்கும் மோருக்கும் இடையில மத்து போட்டு கிடைக்கும் போது வெண்ணெய் எடுக்கிறோம். அந்த வெண்ணெயை காய்ச்சினா நெய் எடுக்கிறோம். பிரிகின்ற பாலிலிருந்து பிரியாத நெய்யை எடுக்கிறோம். அந்த நெய்யை 100 வருஷம் கூட பத்திரமா வச்சுக்கலாமா, பதமா காய்ச்சினா. இது நான் சொல்லல, சித்த மருத்துவத்தில் கேரளாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரியவாவினுடைய தெய்வத்தின் குரல்ல இருக்கு. இந்த உடம்பு மாய உடம்பு, இதுல இருந்து பிரிஞ்சு போறக்கூடிய அந்த உயிர் இருக்கு, அதை எடுத்து ஒரு மண்டல விரதம் இருந்து தூய்மைப்படுத்தி, அதான் முக்கண்ணன். ஏன்? மனுஷன் இந்த 2 கண்ணை தான் திறந்து பார்க்கிறோம், இந்த கண்ணை திறக்கிறதே இல்லை. ஆனா ஒரு மண்டல விரதத்துல இந்த கண்ணை மூடி இந்த கண்ணை திறக்கணுங்கிறதுக்காக ஒத்த கண்ணை திறந்து நெய்யை ஊத்திக்கிறோம். ஏன்? லக்ஷ்மியினுடைய வாசம் செய்கின்றது, மகாலட்சுமியினுடைய சொரூபம் நெய். அதனால்தான் ஹரிஹர புத்திரனுக்கு நெய் அபிஷேகம் பண்றோம். இதெல்லாம் கேட்க கேட்க ஐயப்ப பக்தர்கள் எந்தெந்த ஊருக்கு போறேன், அப்படியே பிள்ளையார்பட்டி போயிட்டு, திருச்செந்தூர் போயிட்டு, அப்படியே ஐயப்பன் கோயில் போயிட்டு வரும்போது குருவாயூர் போயிட்டு, சோட்டானிக்கார போயிட்டு அப்படியே வரலான்றாங்க. சேமமா சேமமா சேமமா. எல்லாரும் பார்த்து கவனமா போங்க. இத்தனை சன்னியாசியும் பத்திரமா வரணும். யாரு சொல்றா? பெரியவா. இத்தனை சன்னியாசி. ஏன் அவங்களுக்கு பேரு பெரியவா வச்சது? இடைக்கால சன்னியாசி. இந்த இல்லறத்துல இருந்துடலாம், இல்ல மொத்தமா துருவரத்துல போயிடலாம். இல்லறம் துறவரத்துக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, அதுதான் ஐயப்ப பக்தர்கள். காமத்தையும் கோபத்தையும் அடக்குவது அவ்வளவு ஈஸியா? பெரியவா சொல்றாளாம். ராமாயணத்துல ஒரு வரி உண்டு, தவன் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல சுகாபு மாரீசன்கிறவன் இந்த தாடகை வதம் அங்க நடக்கிறதே, அதுக்கு முன்னாடி அந்த யாகத்துக்கு இடைஞ்சலா இருந்தான். தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல இந்த சுபாகு மாரீசன் இருந்தான். எப்படி சொல்றார்? காமம் கோபத்தை அடக்கி பிரம்மச்சரிய விரதம் இருந்து காலை மாலை குடித்து சமய சின்னம் பூசி ஐயப்பனை வெளியிடுறதுல என்ன விசேஷம்? அதுலயும் உங்களுக்கு தெரியுமோ, உங்களுக்கு பெரிய ஆகமோ நியமதி ஸ்லோகம் எல்லாம் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஐயப்பா நான் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரசிக்கோன்னு சொல்றேன். அதை விட பெரிய நீ என்ன இன்னொன்னு தெரியுமோ? உலகத்திலேயே போதும்னு சொல்றது சாப்பாடு தான். அந்த அன்னதானத்தை மையப்படுத்தி சாமி நமஸ்காரம் பண்றேல, அதையும் விட சிறப்பு என்ன தெரியுமா? எல்லா மனுஷனும் சாமி நமஸ்காரம் பண்ணும்போது நான் நன்னா இருக்கணும், என் குழந்தை நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும்னு வேண்டுவான். ஆனா பிறருக்காக வழிபடுறதுதான் வழிபாட்டிலேயே சிறந்தது, கூட்டு வழிபாடு. அதை செய்யற நீங்க எல்லாம் சேமமா இருங்கோ, பார்த்து பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ.
எல்லாருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கட்டும். இப்ப எனக்கு எந்த வரி தெரியுமா ஞாபகம் வருது? பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். ஏன் தெரியுமா இதை சொல்லியிருக்கார் பெரியவா? அந்த தேங்காவை உடைச்சா மனசு எவ்வளவு வெண்மையா இருக்கோ அது போல இந்த ஐயப்ப பக்தர்களுடைய மனசு ஒரு மண்டலம் விரதத்துல அப்படி வெண்மையாகி அந்த பூ பூக்கிற மாதிரி நெய் பூ மாதிரி அந்த குளிர்காலத்துல பூத்து மார்கழி நல்லா மறந்துடக்கூடாது. கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டும் கட்டி சபரிமலைக்கு போகும்போது ஐயனை பார்க்கக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்களுடைய பெருமைய ஸ்ரீமடத்துக்குள்ள இருந்து பெரியவா சொல்லி அவளெல்லாம் சாப்பாடு கொடுத்து ரொம்ப பத்திரமா அமுச்சு வச்சிருந்த அந்த செய்திகளை நான் அண்மையில படிச்ச போது வியந்து போயிட்டேன். நிறைய பெரியவா பற்றிய செய்திகள் எல்லாம் அந்த வானதி பதிப்பகம் புத்தகத்துல இருக்கு. நம்முடைய சான்றோர் பெருமக்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் தேடி கண்டுபிடிச்சு இதையெல்லாம் பதிவு செய்ததனுடைய நோக்கம், அடுத்த தலைமுறைக்கு இந்த மகான் 100 ஆண்டு காலம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு தேவையான செய்தியை நமக்கு கருத்து கருவூலமாக தந்திருக்கிறார். அவரை எடுத்து ரசிப்பதும் நம் வாழ்க்கையை உய்விப்பதும் நம் கடமை. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் காஞ்சி மகான் தொடரில். வணக்கம்.